ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டின் பஸ்ஸு சங்கத்தின் முதுகெலும்பாக இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸு தாங்க ஓட்ட போகிறோம். ஆமாங்க, இந்த பஸ்ஸு ஓட்ட சொல்லி ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி, அதுதான் சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து ஓட்டலான்னு சொல்லி வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இருக்க போது. ஓகே, நம்ம அப்படியே அந்த பஸ்ஸை பார்த்தலாம். இதுதாங்க இந்த பஸ்ஸு வந்து எப்படி நான் சொல்கிறது, இது வரைக்கும் நான் டவுன்லோட் பண்ணல ஈஸியான பஸ்ஸு இருந்தாங்க. ஏன்னா வந்து இதை டவுன்லோட் பண்ண பாஸ்வேர்டில் எதுவும் இல்லை. யூடியூப்குள்ளே போன லிங்க் எடுத்தேன், அந்த நம்ம ஷேர் மோட்ஸ் ஏதோ ஷேர் மீடியா அதில் வந்து கொடுத்தேன். இப்போ ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படி என்ன அந்த ஃபைலில் போய் அதை எக்ஸ்ட்ராக்ட் ஏர் பண்ண வேண்டியதாக இருந்துருங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி இல்லை, பாஸ்வேர்டு கேஸ்வேர்டு ஒன்றுமே கிடையாது. நான் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த வீடியோ வேணுன்னா இந்த பஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பர்சனலாகவே இன்ஸ்டாவில் அனுப்பிவிட்றேன், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிவிட்றேன். ஓகேங்க, நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வளவன் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, நம்ம இன்றைக்கி வந்து பஸ் எடுத்துக்கினேன் அப்படின்னு நம்ம ஸ்டைலில் ஸ்பீடாக ஓட்டு போயிடலாம். இப்போ வந்து பஸ்ஸோட 360 டிகிரியோட வியூவையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குரல் வந்து கொஞ்சம் கரகரம் தாங்க இருக்கும். ஏன்னா வந்து தொண்டையில் கீச் அதாவது வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டு ஃபீவருங்க. அதனால தான் வந்து இவ்வளோ கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இல்லைனா நம்ம வீடியோவில் ஒன்று விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். சரிங்க, இப்போ வந்து நான் பஸ்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே பஸ் எடுத்துன்னு கிளம்பிடலாம். முதல்ல வந்து இந்த ஃபஸ்ட்டு பட்டன் வந்து கிளிக் பண்ணோன்னா எங்கே காணா, இங்கே தானே எங்கே ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணோன்னா வந்து டோர் ஓப்பன் ஆகுங்க. ஃபஸ்ட் இது வந்து டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்டை கிளிக் பண்ணோன்னா சைடில் இருக்கிற ஜன்னல் ஓப்பன் ஆகுங்க. எல்லா பஸ்லேயும் ஜன்னல் ஓப்பன் ஆகிற மாரி. அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் தான் எதுக்கு குத்தானுங்கன்னு எனக்கு தெரியல. மாலையை வந்து அவுத்துக்கிற மாரி குத்துக்கிறானுங்க. இதுக்கு பதிலாக நம்மளுக்கு வேறு என்ன இது கொடுத்துருக்கலாம், எதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. சரி, கம்மியான எம்பி கேம் தானே, கம்மியான எம்பி பஸ்ஸுன்றனால தான் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் எனக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டேரிங் தாங்க. எனக்கு கிருஷ்ணா பஸ்லேயே வந்து BST ஸ்டேரிங் இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க. ஆனால் இதில் வந்து பரவாயில்ல, ஸ்டேரிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே, என்ன பேசஞ்சர் ஏற்றணும் தான் காட்டுமா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து எந்த மேப் வந்து வண்டி ஓட்ட போகிறோன்னா இந்த மேப்பில் தாங்க. மொத்தம் 4 மேப்பா? ஆமாம், 5 மேப் இருக்குங்க. 5 மேப்பு கூட இல்லை, 4 மேப்பு தான். சரிங்க, அப்படியே நம்ம மேப்பை பார்த்துட்டோங்க. அப்படியே நம்ம பஸ் எதுனே கிளம்பிடலாம். இந்த கண்டக்டர் பையன் வேறு அங்கே நிற்கிறான் போல இருக்குது. போய் ஆளுங்களை ஏற்றுடானா வந்து சும்மா போய் நின்றுக்கிறாங்க. எங்கேயாரும் இந்த ஊருக்கு போகுது பஸ்ஸு சொல்லி கூப்பிட்டா தானே வருவாங்க. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வந்து கண்டக்டர்லாம் இறங்கி அவ்வளோ கூப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் வந்து இவனை வந்து நான் இறங்கி போய் கூப்பிட சொன்னான். ஆனால் எருமை வந்து கூப்பிடாம என்ன பண்ணுறதுல. ஓ சூப்பரே, இன்னைக்கு தரமான சம்பவம் இந்த பஸ்ஸில் இருக்குது. இந்த கண்டக்டர் எங்கடா போன? கிளீனர் தம்பி, என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல தல, எல்லாரையும் வந்து பஸ்ல ஏத்தின்னு இருக்கறேன். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதாப்பாங்க, இந்த பஸ்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. BST வந்து நான் கிருஷ்ணா பஸ்ஸில் தர அளவுக்கு ஹேண்டிலிங் பவர் வரும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க. இந்த பஸ்ஸை வச்சு நீ எப்படி ஓட்ட போகிறோமோ. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க சாபா, இப்போவே கண்ணை கட்ட ஆரம்பிக்குது. ஆண்டவா, இன்னைக்காச்சும் எப்படியாரு ஒரு இடிக்காமல் போயிடணும். ஸ்டார்டிங்லேயே வந்து 94% வர அளவுக்கு இடிச்சிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டலாங்க. வண்டி ஸ்டேரிங் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது ஏற்ற மாரி இது அந்த எஃபெக்ட் காணாம். ரொம்ப ரொம்ப ஸ்டேரிங் வந்து ஸ்லோவாக இருக்குதுங்க. அப்போவே நினச்சேன், என்னடா இது ஈஸியாக ஏறிடுச்சேன்னு. இப்போ தானே தெரியுது. ஓ பஸ், ஆனால் பஸ்ஸு கொஞ்சம் நீட்டுங்க இந்த பஸ்ஸு. இப்போ பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஸ்டேரிங் சென்சிட்டிவ் வந்து மொக்கன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, பொறுமையாக ஓட்டினா தான் ஓட்டணும். அதுவும் ஸ்டேரிங்லேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங் இதுவும் ரொம்ப லோவாக இருக்குங்க. சரிப்பா, இன்னும் எத்தனை இடிக்க போகிறனோ. ஓகேங்க, நாம் இன்றைக்கி அப்படியே நம்ம ட்ராவலை பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிக்குது, என்னாக்கா எந்த ரேஞ்சில் வருதுன்னு மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள்.
ஆனாலும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. எந்த பஸ் எடுத்தாலும் இடிக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன், இல்லை இடிச்சிட்டேன். சரிப்பா, வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் மேக்கப் பண்ணிக்கிறாங்க, சைடில் மட்டும் மேக்கப்பே பண்ணல, ஏன்னு தெரியலையே. சரி, நம்ம மட்டும் பஸ்ஸை ஓட்டின்னு போவோம். கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுது, பரவாயில்ல, அதுக்கு போக போக வந்து சரியாயிடும். ஏய் விலகு விலகு, வந்துன்னு இருக்கிறான்னு தெரியுதுல்ல, அந்த பயம் இருக்கணும். சொன்னோன்னே விலகிறான், நல்லவனா இருக்கிறானே. நம்மளை இன்னுமா இந்த உலகம் டெரர் பீஸ்ன்னு நம்புது? இல்லை இல்லை, நம்ம வந்து டெரர் பீஸ் தான். ஓகேங்க, யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுனே, நம்ம பிரைவேட் பஸ் தானே ஓட்டிட்டு இருந்தோம், எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மாறணும்? எப்படி? அதாவது தான் எங்க அப்பா வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். சரின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச ஃபீல்டுலேயே ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்ப்போன்னு சொல்லி இதுக்கு நான் அப்ளை பண்ணேன். அப்போ ஒரு கன்றாவையும் எனக்கு எட்டி கூட பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கவர்மெண்ட் இதில் வந்து சேர்ந்தேன். கடைசியாக பார்த்தா திடீர்னு எனக்கு இது வேலை கிடச்சிச்சு. ஓனர் வேறு பஸ்ஸெல்லாம் ரிப்பேரில் இருக்குது, 2-3 பஸ்ஸெல்லாம் டூர் போய்க்குதுன்னார் இல்லையா. சரி வேலை இல்லைன்னு சொல்லி தான் இப்படி வந்தேன். நீயும் சோத்துக்கு சிங்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்னையும் கூட கொண்டு வந்தேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு தோண வைக்கிற நீ. ஓஹோ, அப்படியாண்ணே. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சரி அப்படியே பஸ் நீங்கள் போயினாருங்க. சிதம்பரம் சீர்காழி மாயவர கும்பகோணம் டிக்கெட் இவனுங்க பொண்ணுங்க முள்ள எடுங்க, கிளம்பிங்களா அப்புறம் எடுங்க, சரிங்களா? டிக்கெட் எடுங்க, டிக்கெட். பொண்ணுங்க நான் மட்டும் ஒரு பாஞ்சி போகிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது வந்து முன்னாடி போய் நிற்கிறான் அப்படின்னு தான் சொன்னான். ஓகேவா, யாரும் வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க. ஓகே, நம்ம பஸ்ஸு வந்து என்னத்தான் வெளியிருந்து வீக்காக இருந்தாலும் இன்ஜினை வந்து குறை சொல்லவே முடியாது. அங்கே ஸ்பீடை பாருங்கள், கொஞ்சம் சும்மா 200 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த டப்பா வண்டி, டப்பா வண்டியெலாம் நான் சொல்ல மாட்டேன், யாரும் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வண்டியை 206 207 போட்டு வேற லெவலு. பஸ்ஸு சும்மா ஸ்டேரிங் சென்சிட்டிவ், பிரேக் சென்சிட்டிவ்னா முக்கியமான 2த்தையும் வந்து கோட்டை விட்டாங்க. ஆனால் ஸ்பீடில் வந்து தரமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. சும்மா 208 கிலோமீட்டர் ஸ்பீடு, கிட்டத்தட்ட கிருஷ்ணாவோட முக்கால்வாசி ஸ்பீடு போயின்னு இருக்குது வண்டி. செம்மங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் இந்த வண்டியை செம்மையாக பாராட்டுவேன். ஸ்பீடு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. அதேமாரி வந்து அந்த பஸ்ஸு ஸ்பீடாக போகும்போதுலாம் இந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு லைட்டாக பம்பர் இறங்கி வரும்ல, அதேமாரியும் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அந்த இதை ஃபுல்லாக பார்த்தா தெரியும். அதேமாரி ஸ்பீடாக போகும்போது ஸ்டேரிங்கை வந்து லைட்டாக ஷேக் பண்ணால் அது ஏற்ற மாரி வந்து வண்டி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அந்த அளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களால் மட்டுமே வண்டியை ஓட்ட முடியும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஓரளவுக்கு இப்போ தான் பஸ் ஓட்ட அந்த கேமில் வந்து பஸ் ஓட்ட கற்றுக்குறாங்கன்னா இது ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து இது அந்த அளவுக்கு ஸ்டேரிங்கில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, பிரேக்கும் வந்து அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு பஸ் ஓட்ட தெரியாதவங்க இந்த பஸ் எடுத்து ஓட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஃபுல்லாகும். நான் எனக்கு கூட வந்து பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. எல்லா வீடியோலையும் கெத்தாக சொல்லுவேன், ரெட் ட்ராகன்டான்னு. இப்போ அந்த பேரை கூட என்னால் சொல்ல முடியல, ஏன்னா வந்து நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, ஸ்பீடு வந்து பஸ்ஸில் எனக்கு இந்த பஸ்ஸில் ஸ்பீடு ஓகே தான். இதுக்கப்புறம் என்ன டைமிங் பிரச்சனைனா வந்து இந்தமாரி இந்த பஸ்ஸில் இருக்கிற இன்ஜினை திருடின்னு போய் நம்ம வண்டி இன்ஜினில் போட்டுற வேண்டிய தான். செம்மங்க. ஓகே, இப்போ நம்ம கடகான்னு போவோம். இந்த பஸ்ஸு வந்து லோக்கல் பஸ் இல்லை, அதனால் ஐயோ முடிஞ்சுதே, இப்போ தானே பாராட்டினேன். ஆண்டவா, என்ன கொடுமை சரவணா இது. நான் தான் சொன்னேன்லங்க, ஸ்பீடெல்லாம் அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டேரிங்கும் பிரேக்கிங்கும் ஸ்டேரிங் சென்சிட்டிவ் நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து இந்த ஸ்பீடாக போகும்போது லைட்டாக வந்து பெண்ட் ஆகும். நம்ம டப்புன்னு போட்டு ஒரு 3 சுற்றினா அதுக்கேற்ற மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ பஸ் இடிச்சிச்சு. என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா, டேமேஜ் 91 இருக்கா? ஐயோ என்னடா இது இப்படி பண்ணுறீங்களே. சரி விடுங்க, எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டே பண்ணிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக பஸ்ஸுக்கு போய் பின்னாடி டமாலும் இடிச்சிட்டோம். வேறு பஸ் வேறு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் பார்ப்போம். பஸ்ஸு வந்து என்ன அழகாக இருக்குதா, அலங்கோலமாக இருக்குதா. ஐயோ ஆண்டவா, தமிழ்நாடு பஸ்ஸு பரவாயில்லைங்க. ஆனால் இந்த பஸ்ஸு நல்லா வந்து அடித்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டில் வந்து டும்முன்னு அடித்து நிறைய இடத்துல நொறுக்கி வச்சுருப்பாங்க. நான் எங்கள் ஊர் சைடில் வர ஒரு பஸ்ஸை சொல்கிறேங்க. ஓ பார்த்து தங்கம் பார்த்து, உள்ளே வேறு ஒன்றை நம்பி 70-75 பேர் இருக்கிறாங்க. நீ மானு இப்படி அப்படின்னு ஓட்டி பஸ்ஸை வந்து கவுத்துறாத.
ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்களா, பஸ்ஸு வந்து அந்த இடத்துல இடித்தோடனே கவுர்லான்னு போச்சு. ஆனால் கவுரில் அந்த அளவுக்கு வந்து பஸ்ஸில் வந்து அந்த பேலன்ஸு இது பண்ணுறதையும் வந்து கரெக்டாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா சில பஸ்லாம் இடிச்சோடனே சாஞ்சிடும். அப்புறம் இந்த பஸ்ஸில் ஒரு முக்கியமான விஷயம், மெயினான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த பஸ்ஸில் கண்ணாடி கிடையாது. என்னடா சொல்கிற, சைடில் கண்ணாடிலாம் திறந்து மூடிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கண்ணாடி இல்லைங்க, நம்ம முன்னாடி இருக்கிற கண்ணாடி இல்லைங்க. பாருங்கள், கண்ணாடி வந்து கண்ணாடி இல்லைனால அப்படியே மூஞ்சிலே வந்து தண்ணி அடிக்குது. நானும் வந்து என்னடா இது, பஸ் ஓட்டுறப்போ ஏசி போடாமலே வந்து காற்று பயங்கரமாக வீசுதேன்னு கடைசியாக அந்த இது கண்ணாடியே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து என்ன பண்ணுறது, வெட்டணும் வந்துட்டோமே. கண்ணாடியெல்லாம் இல்லை, மேலே ஸ்டிக்கரிங் சர்வீஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த வேறு எங்கள் ஊரில் வேறு செம்மையாக மழை பெய்யுது. அந்த மழையில் வந்து ஐஸ்கிரீம் வந்து நிறையா சாப்பிட்டாதான் லைட்டாக தொண்டை கவுது. சரி, ரொம்ப தொண்டை கவுது, ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படியே. சரிங்க, எல்லாரும் கேளுங்க, பஸ் வந்து 1/4 மணி நேரம் நிற்கும். அதுக்காட்டி போய் என்ன சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா அர்ஜென்ட் தான் போயிட்டு வந்துடுங்க. ஓகேவா? பஸ் 5 நிமிஷம் நிற்கும். ஓகேவா? ஓகேவா. என்ன பைத்தியம் ஆயிட்டானா? 4 இங்கிலீஷ் வார்த்தையை கற்றுக்கிட்டு இவன் பண்ணுற அலும்பு இருக்குது. ஐயோ. ஓகே, இங்கே என்ன சாம்பார் சாதம், மீன் வறுவல், அப்புறம் என்னமோ சப்பாத்தி கூட இது இருக்குது. நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கிறோம். என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து இப்போ தான் 2வது மேப்புக்கே வரோமா? உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருவோம். டிரைவ் டு புரித்து நாம் போய் சேர வேண்டிய ஊருக்கு முன்னாடி ஊர் இருக்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறாங்க. நான் தான் தலைகீழாக பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தலைகீழாக இல்லை, நான் தான் புரிஞ்சிக்கல அந்த மேப்பு எப்படி இருக்குதுன்னு. ஓகே, ஸ்கூலு. இந்த மதில் சேவரை பார்க்கும் போதெல்லாம் வந்து இந்த மதிலெலாம் பார்க்கும்போது நான் ஸ்கூலில் எகிரி குடிச்சு தியேட்டருக்கு போன ஞாபகம் தான் வருது. இந்த ஸ்கூல்ல எங்க தாத்தாவோட தாத்தா தான் கொத்தனாரா வேலை செஞ்சாரு. சரி விடு தல. அப்ப நீ மதில் ஏறி குதிக்காம இருந்தா இன்னாட்டி இப்படி கஷ்டப்பட்டு இருப்பியா? சரி விடுறா, நீ போய் எங்கள் பஸ் ஏறுற வேலையை பாரு. நான் போய் என்ன சாப்பிட்டு கேட்டுட்டு வரேன். எல்லா கடையிலையும் விலையை அதிகமாக வச்சுக்கிறானுங்களே. சரி, நம்ம ஒரு ஏரியா பஸ் ஸ்டாண்ட்லேயே போய் சாப்பிட்ருவோம். அப்புறம் நம்மளை பற்றியே நமக்கே தெரியும். சாப்பிட்டா தூங்கிடுவோம். அப்புறம் பஸ்ஸு மாட்டுன்னு இன்னும் கண்ட்ரோலே இல்லாமல் போகிற மாரி இருக்குன்னு சொல்லி பேசஞ்சர்ஸ்லாம் அப்புறம் வந்து பார்ப்பாங்க. நம்ம தூங்கின்னு இருப்போம். அவரோட நம்மளை மொத்துன்னு மொத்துவாங்க. அப்புறம் உங்களுக்கு பஸ்ஸு வியூலாம் காட்டல, உள்ளே காட்டுறாங்க. இதாங்க உள்ளே வந்து வியூ. உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒருவேளை தமிழ்நாடு பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து இந்தமாரி பண்ணனால சிம்பிளாகவே மோடு க்ரியேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமாட்டா வந்து நம்ம இப்போ இந்த சைட்லேருந்து வியூ பார்க்கலாம். ஓகே, அப்படியே இந்த பக்கம் போயிடுவோம். என்னாச்சு, அப்படியே வந்து தேர்டு கேமரா வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். இதாங்க இந்த பக்கம் வந்து பார்க்குது. ஆனால் பஸ்ஸு நல்லா புது பஸ்ஸு போல் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது எல்லா இடமே. அதுக்கப்புறமாட்டா வந்து நம்ம பஸ்ஸோட கீர் மாடலில் தாங்க நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சொல்லலை, பஸ்ஸு ரொம்ப நீட் இல்லையா, அதனால் கேமரா வந்து சுத்தமாக பார்த்தவே இல்லைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாரியே தான் கீர், அந்த காலத்து கீர். ஆனால் இந்த கீர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அப்படியே எல் ஷேப்பில் ஒன்று தான் வளையும். இது என்னமோ பாம்பு மாரி மேலே ஏறி கீழே இறங்கிதுங்க, செம்ம. அப்புறம் சீட்டுலாம் ஓகே தான். இன்னும் ஒரு குவாலிட்டியான சீட்டாக போட்டுருக்கலாம். இந்த சீட்டில் எப்படி நான் நிம்மதியாக உட்காந்து பஸ்ஸை ஒன்று போகிறோம். சரிங்க, இங்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம கடகன்னு போய் பேசஞ்சரை வேறு போய் ஒன்றோம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து போகிறதுக்கு வழி வேறு தெரியலங்க. யாருக்கிட்டே நின்று பார்ப்போம். ஐயா சார் 1 நிமிட் ப்ளீஸ். ஐயா சார் 1 நிமிட் ப்ளீஸ். நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு, எப்படி வழி போகணுன்னே தெரில. இந்த இடத்துல யாரும் இன்ஜின் ஆயில் கடை வேறு எங்கே இருக்குன்னு தெரில. என்கிட்ட யாரும் கேட்கலான்னு பார்த்தாலும் எவனும் நிற்கவும் மாட்டான். ஹலோ சார், இன்ஜின் ஆயில் இருக்கா? தம்பி, இன்ஜின் ஆயில் கடை இல்லை, பெயிண்ட் கடை, வேற கடை பார்ப்பா. ஓ அப்படியாண்ணே, ஓகேண்ணே, சாரிண்ணே. வேறு அவங்ககிட்ட இப்போ இதுக்கு மேலே வந்து பொறுத்தா வந்து ஒன்றும் ஆகலை. நில்றா, நம்ம டச் பண்ணால் இறங்கி தானே ஆகணும். இதான்டா ரெட் ட்ராகன் ஆன் ஃபயர்ரா. அந்த கார்காரன் பிரேக் அடிக்கலன்னா நீங்க டயர்ல தான் இருந்திருப்பீங்க. சாரிங்க என்ன, தெரியாதனமாக வந்து கொடுக்க மாட்டேன். ஓகே, மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம்லாம் இப்படி நடக்காது, ஓகேவா? அப்படியே நைஸாக நழுவிட வேண்டியதான். ஷெபா, இவன் முகத்தில் முடிச்சுட்டு போனாலும் இப்படி தான் நம்மளால் இந்த ஏரியா விட்டு காலி பண்ணுறோம். அப்படி இல்லைனா காரை இறங்கி வந்து நம்ம மேலே என்ன கேஸை போட்டு போகிறான். காரை வேறு என்ன பிரச்சனைனாலே 1000 3000 10,000 சொல்லி பிடுங்குவானுங்களே. ஓகே, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். வராரா? இல்லை, இன்னும் வரல. டேய் கண்டக்டரு, எல்லாரையும் சீக்கிரமாக ஏற்றுறா. முதல்ல இங்கேருந்து எஸ் ஆகிடுவோம். சரிவா, முதல்ல இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடுவோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும். ஓகேங்க,
எப்படியோ வெற்றிகரமாக தப்பிச்சு வந்துட்டோம். இந்த கிளீனர் பையன் இருக்கிறான் பாருங்கள், நம்மளை மாட்டி விடுறதுலேயே குறியாக இருக்கிறான். நல்ல வேலை அந்த கார் வந்து என்னமோ சடனாக பிரேக் அடிச்சனால பிரேக் டவுன் ஆகிடுச்சு போலக்கு. அதனால் அவரால் நம்மளை ஃபாலோ பண்ணி வர முடியாது. இது நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை வச்சே நம்ம ஆகி போயிடுவோம். ஓகே, நம்ம அப்படியே நம்ம ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸு சும்மா சைலண்ட்டாக போகுது, சைலண்ட்டாக நைஸாக போகுது. ஆனால் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டேரிங்கும் பிரேக்கிங்கும் மட்டும் செம மக்கார் பண்ணுதுங்க. மற்றபடி வண்டியில் ஸ்பீட் எல்லாமே ஓகேங்க. இதேமாரி வந்து அடுத்த வீடியோலேயும் வந்து உங்களுக்கு எந்த பஸ்ஸு இல்லை எந்த கேம் ப்ளே பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாரி நானும் வந்து பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஐயோ ஒரு டைலாக் இந்த வளைவில் எவனா பிரேக் அடிப்பானா, எங்கேருந்துரா வரீங்க எனக்குன்னு எதனா வந்து ஒரு சின்சியராக பேசினுக்கும் போது தான் குறுக்கெலாம் வருவானுங்க. சரி, நம்ம வந்து நம்ம மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது, முதல்ல நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நானே வந்து பேசினே தான் நான் வந்தேன். ஏன்னா வந்து நாம் வந்து பேசாமல் ஃபுல் கவனத்தையும் இதில் வச்சுன்னு வந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குமா. அதான் நாம் எப்பயுமே வந்து நம்ம கரெக்டாக இருந்துக்கணுங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ஓட்டினாலும் ஆப்போசிட்டில் வர்றதுக்கு வந்து ஏன்னா சொதப்பல் இருக்கும். இந்நேரத்துக்கு நாம்ளே ஒரு பெரிய சொதப்பல் பண்ணியிருப்போம். ஓகே, நாம் அப்படியே கிளம்புவோம். இந்த சின்ன சின்ன அடியெல்லாம் பார்த்தா நடக்குமா? இந்த இடம் நல்லா இருக்கு. ஆனால் எதுக்கு இனிமேல் இறங்கி மாதிரி வச்சுக்கிறாங்க? அப்படியே வச்சுருக்கலாமே. ஒரு வேளை இந்த இடத்துல பள்ளமாக இருந்திருக்கும் போல இருக்குது, அதை அப்படியே மேனேஜ் பண்ணுறதுக்காக அப்படியே வச்சிட்டாங்க போல இருக்குங்க. சரி, விலகு கவர்மெண்ட் பஸ்ஸு. ஏவானா ஐயோ ஆம்புலன்ஸு. இதுக்கு நம்ம இருப்போம்னா என்னதான் கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் நமக்கு மேலேயே கேஸை போட்டுருவானுங்க. ஓகே, அவர் என்ன அறிவு கேட்டவனி, இந்த இடத்துல வண்டி ஏதோ வண்டியை விடுவேன். நானே ஏதோ வயிற்று பொழுப்புக்காக சின்ன வண்டி வச்சு ஓட்டுக்கிறேன். நீ என்னடா வந்து ஏன் மேலே வந்து விட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் பஸ்ஸுக்கு சுற்றி ஓடிக்கிற புஷ்டியா மாதிரி வண்டி போயிருப்பான்டா. நான் சாரி, நான் யாரோ கவனிக்கலண்ணா. நான் கவனிக்கலன்னு வந்து அலட்சியமாக பதில் சொல்கிறேன் சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. பஸ் வந்து இந்த பஸ்ஸில் கொஞ்சம் பிரேக் வீக்குண்ணா, தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. எனக்கு வந்து என்ன உங்களுக்கு சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு இருக்கிற கோவம் எனக்கு புரியுது, இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. சரி ஏதோ நோஞ்சா பையன் மாதிரி இருக்கிறேன், அதனால உன்னை சும்மா விடுறான். போ, பார்த்து போ, இதுக்கப்புறம் மாதிரி யாரும் இடிக்காம பார்த்து சேஃப்டியா போ. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் பிரிந்தது என்று. ஐயோ, பாட்டை வேறு தப்பாக பாடுறேனே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எப்படியோங்க, இதுவே வேறு யாராவது இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை போட்டு காசை பிடிங்கிருப்பாங்க. இவர் ஏதோ நல்ல மனசுங்க, ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இல்லைன்னா ஆளை பார்த்தே இருந்துருக்கணும். ஐயோ, இப்போ தான் அந்த இடத்துல ஒரு மினி சம்பவம் ஆச்சு. அதுக்காக நீங்கள் ஒரு ஓஜி சம்பவம் ஆகுது. அதாவது ஒரிஜினல் கிரேட் சம்பவம், அதை தான் ஓஜி சம்பவம்னு சொன்னேன். நீங்கள் நினைக்கிற அந்த ஓஜி சம்பவம் இல்லை. ஐயோ, இந்த ஓவர்டேக் அடிக்கிறது இந்த பஸ்ஸில் எனக்கு சுத்தமாக செட்டே மாட்டேன். நான்லாம் எப்படி தான் ஓவர்டேக் அடிப்பேன்? ஐயோ, சரி விடுங்க. நாம் எப்படியாவது இந்த சவாரியை முடிச்சுட்டு அதோட கோவிந்தான்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். நமக்கும் இந்த பஸ்ஸுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. ஐயோ, வானமே இருட்டுது இது சொன்னோன்னே. அப்போ என்னமோ ஒரு உண்மை இருக்குது. நம்ம இந்த பஸ்ஸில் இருக்க வேணால் நம்ம ப்ரைவேட் பஸ்லேயே போய் செட்டில் ஆகிடலாங்க. அதாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்க, நம்ம அப்படியே இந்த பஸ்ஸு வேறு ஓட்ட பயமாக இருக்குதுங்க. நான் இது வரைக்கும் எந்த மோடு ஓட்ட போகிற பயந்ததே கிடையாது. இல்லை தாங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு தான் நான் ரொம்ப அந்த டொயோட்டோ ரெஸ்காக இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நான் ஓட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படலைங்க. ஏன்னா அது வந்து ஹேண்டிலிங் பவர் ஸ்பீட் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. ஆனால் இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எல்லாத்தையும் ஸ்பீடை தவிர. ஓகேங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மேப் வந்துட்டோம். ஓகே, மெசேஜ் ஓகேங்க. நம்ம கெஸ் பண்ணதுக்கட்டு தான் நம்ம வந்து பேசஞ்சரை இறக்கி விடுற அந்த ஊருக்கு வந்துட்டோம். மெசேஜ் வந்துடுச்சு, ரிட்டர்ன் டு பேசஞ்சர் டு ஸ்டேஷன் வந்துடுச்சு. நம்ம அப்படியே போய் அந்த இடத்துல விட்டுட்டு அந்த இடத்துல இதோட ஒரிஜினல் டிரைவர் இருப்பார், அவர்கிட்ட அந்த பஸ்ஸை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்னை இந்த இடக்கே கூப்பிடாதீங்க, நான் ப்ரைவேட்லேயே வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வர போகிறாங்க. அண்ணா வரார், வழி விடு, ஓவர்டேக்லாம் நம்மக்கிட்ட அடிக்கக்கூடாது. ஐயா, என்ன இவனுங்க ஹார்ன் அடிப்பான். ஹார்ன் அடிக்கிற மதிக்கிறானா இவனை நம்மனா வேலைக்கு அவருக்கு நம்ம அப்படியே ஓரம் வாங்கி போயிடுவோம். சரி, அதில் அடப்பார் நல்ல வேலைங்க. நான் கூட வந்து அப்போ ஹார்ன் அடிச்சுட்டு தான், அவன் மட்டும் இப்போ இப்படி வந்திருந்தானா அவன் செம கடுப்பாக இருப்பேன். சரி, ஏதோ அவன் வந்து நல்ல மனுஷன் போல இருக்குது. ஓகே, லெஃப்ட்டு வந்தாச்சுங்க, மேப்புக்கு வந்தாச்சு.
ஓகே பஸ்ஸு இருபது நீட்டு பஸ் ஆச்சு. டச் ஆகுமோ? டச் ஆகும். அவ்வளோதான், இது டச் ஆகுது. சரி பரவாயில்ல. ஃபுல்லாக ஸ்டேரிங்கையும் நல்லா சுற்றி உரசுது சைடில். ஏன்னா இந்த பஸ்ஸு ரொம்ப பெருசுங்க, நார்மல் பஸ் சைஸ் கிடையாது இது. ஓகே, ஐயோ ரைட்டு இது லெஃப்ட்டு இது. ஓகேங்க. ஓகே, வெற்றிகரமாக 10% இழந்து நாம் இந்த கேம் பிளேவை முடிச்சிக்கிறோம். 90%ஓட போய் வெற்றிகரமாக நம்ம பஸ்ஸை நிப்பாட்டிடணும். இல்லைனா வந்து இன்றைக்கி நம்ம சம்பவம் தான் சம்பவமே தான். இன்னைக்கு காலைல நான் யார் முகத்தில் முடித்தேன்? அந்த கிளீனர் முகத்தை தான் பஸ் ஏறமோ முடித்தேன். அதான் நம்மளுக்கு சரிவாங்க. அட போங்கடா டேய், என்ன பிரேக் எதுக்கு வச்சுக்கிறானுங்கன்னே தெரில. எதனா ஒரு பிரச்சனை தான் சடனாக அடிக்கிறதுக்கு தானே பிரேக் வச்சுக்கிறாங்க. பிரேக்கே இந்தமாரி வந்துச்சுன்னா நான்லாம் அப்புறம் என்னடா பண்ணுவேன்? ஓகே, நாம் அப்படியே பஸ் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுருவோம். சரி விடுங்க, எப்படியோ ஒரு வழியாக நேரில் பஸ்ஸை நிப்பாட்டியாச்சுப்பா. இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸை நான் எடுக்கவே மாட்டேன். ரொம்ப டேமேஜ் ஆகுதுங்க பஸ்ஸு டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா. அதனால் ஒரு முழுசாக ட்ரைனிங் இல்லாதவங்க இந்த பஸ்ஸை ஓட்ட வேண்டாம் என்று நான் தலைமையுடன் கேட்டுக்கிறேன். ஓகே, எல்லோரும் இறங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஜேர்னி. சாரி, ஜேர்னி முடிஞ்சதுல ஆல் த பெஸ்ட்டு. ஓகே, நம்ம இப்போ போய் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம். ஓகேங்க, இந்த சவாரியில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிக்குதுன்னா மொத்தம் 29 பேசஞ்சர்ஸ். காசு எவ்வளோ வந்துங்கன்னா 38,338 ரூபாய் கிடச்சிக்குது. அதுக்கப்புறமாட்டா வந்து ஆடு பார்த்தோன்னா போனஸாக வந்து 100%ல் நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்னா 76,676 ரூபாய் தராங்க. ஓகேங்க, நல்ல அமௌண்ட்டு தான், ரிஸ்க் எடுத்துருக்கு நல்ல அமௌண்ட்டு. ஓகேங்க, அடுத்ததான் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டாமாமே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.